சர்வ வல்லவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை என்னாகமம் 14:9. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசுவாவும் காலேப்பும் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். ஆம், இந்த உலகத்தில் யார் நம்மோடு இருக்கிறார்களோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். மனிதர்கள் சொல்வார்கள், கடைசி வரை உன்னோடு இருப்பேன், கண் கலங்காமல் பார்த்து கொள்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் கடைசி வரை இருக்க மாட்டார்கள். கவலைப்படாதீர்கள், உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வேன், கூடவே இருப்பேன் என்று சொல்லலாம். ஆனால் எப்போதும் கூடவே இருக்க முடியாது. சில மனிதர்கள் கவலைப்படாதீர்கள், எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். கடைசியில் அவர்களே இல்லாமல் போய்விடும் சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவோம். தயவு செய்து மண்ணான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்லாமல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வீர வைராக்கியம் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் போதும். அவர் நமக்கு போதுமானவர், புதுமைகள் செய்பவர். இந்த உலகத்தில் வேறு என்ன வேண்டும்? இயேசு மட்டும் நம்மோடு இருந்தால் போதும். இக்காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோம், இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு போதும். நீங்க எங்க கூடவே இருந்தால் போதும். நீர் என் சொத்து, என் சொந்தம், என் செல்வம் எல்லாம் நீரே. இயேசுவே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருந்தால் எல்லாம் எங்களை தேடி வரும். சதா காலமும் உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் என்னாலும் எங்களோடு இருந்து மாபெரும் வெற்றி சிறக்கச் செய்யும், வெற்றி வாகை சூடச் செய்யும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யும், ஆசீர்வதியும், என்றென்றும் வழி நடத்தும், அற்புதங்கள் செய்யும். ஆமென்.